மெட்ரோ மெட்ராஸ்ல ஈஸி ஜூசி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கவனிச்சிங்களா ஒரு விஷயம். ஆக்சுவலா இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குதுல்ல. எஸ், இன்னைக்கு நான் இந்த டாபிக்கை சொல்றதுக்கு முன்னாடி 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சொன்னேன். உங்க வீட்டு பசங்களை கூப்பிடுங்க, இந்த டாபிக்கை சொல்லுங்க. ஈஸி ஜூசி ஃபிஷ் ஃப்ரை இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. கண்டினியூவா ஒரு 50 டைம்ஸ் சொன்னாங்கன்னா அவங்க இந்த கேம்ல வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களும் ஜாலியா இதை சாப்பிடுவாங்க. சொல்றப்ப இன்னும் நல்லா அவங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆகும். ஈஸி ஜூசி ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜூசி ஃபிஷ் அந்த இதெல்லாம் சொல்கிறப்ப ட்விஸ்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை பிக்கும் போதும் பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. மேலே நல்லா கிறிஸ்பாக மசாலா ஃபுல்லாக கோட்டட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. மீன் பொரிக்கிறப்ப நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த மீனை எப்போ பொரிக்கிறோமோ அப்போ கடாயிலே பாதி ஒட்டிக்கிட்டு பிஞ்சு போய் வரும். ரெண்டாவது விஷயம், நம்ம பூசி வச்சிருந்த மசாலா எல்லாம் எண்ணெயா கரைஞ்சு போய் ரொம்ப உடஞ்சி டேமேஜா வரும். இப்படி இல்லாம நான் சொல்ற மேஜிக் மசாலாவை போட்டு செய்யுங்க, சும்மா ஜம்முன்னு வரும். இலாவுக்கு மேல கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் மசாலா என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? இதுக்காக கார்ன்ஃபிளவர், மிளகுத்தூள், கூடவே மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், சில்லித்தூள் எடுத்திருக்கேன். நல்ல கலர் கிடைக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், நல்ல காரத்துக்காக குண்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இவங்க எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்க நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அட்ட டயத்துல ஃபிஷ் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, சேனக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செய்கிறதுக்கு, தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பவுடர் மசாலா சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையில நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய மீனில் தலையும் வாலும் குழம்புக்கு எடுத்துட்டு நடுத்துண்டங்களை எடுத்து மசாலாவில் போடலாம். நம்மளுடைய இந்த ஷீலாவுக்கு நல்ல உப்பு காரம்லாம் பிடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் இவங்க இப்படியே ஊறிட்டு இருக்கணும். அதனால மசாலாலாம் தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் மினிமம் நல்ல ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வறுக்க ஆரம்பிக்கலாம். நான் எப்போவுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி கை செம்மையாக எரியுது. மிளகாத்தூளை போட்டு இந்த பெசறனா ஸோ கை பயங்கரமாக எரிச்சலாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள்ல எப்பெல்லாம் நம்ம ஒர்க் பண்றோமோ அதுக்கப்புறம் சில் வாட்டர்ல நல்லா கழுவிடுங்க. அப்புறமும் எரிச்சல் அடங்கலைன்னா சோப்பு யூஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு கையை நல்லா ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில்லி பவுடர் அலர்ஜி இருக்கும், அல்லது சோப் அலர்ஜி எல்லாம் இருக்கும். ரொம்ப காட்டமான பொருள்கள் கையில பட்டாலே அந்த கை பார்த்தீங்கன்னா நெக கணுக்கிட்ட கையுடைய அந்த தொலி எல்லாமே எரிச்சல் கொடுக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த எரிச்சல் கம்மியாகும். நான் இன்னைக்கு மீன் வறுக்கிறதுக்காக ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். எனக்கு இதுவே தாராளமா போதும். எண்ணெய் இவ்வளோ கம்மியா சேர்த்தா மீன் எப்படி வேகும்னு நினைக்காதீங்க. டீப் ஃப்ரை பண்றதை விட இந்த மாதிரி பண்ணாலும் சூப்பரா வரும். எண்ணெய்க்குள்ள போட்டு டீப் ஃப்ரை பண்ணா அந்த மொத்த எண்ணெயும் வேஸ்ட் ஆயிரும். அதை மறுபடியும் நம்ம குக் பண்ணவும் முடியாது. அதே சமயத்துல இந்த மாதிரி தவால வச்சு பாதி கொஞ்சம் எண்ணெயிலேயே சூப்பரா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். நான் இப்போ கடாயில ஒரு துளி மீன் கூட ஒட்டாம எப்படி செண்டா பெரட்டுறதுன்னு காட்டுறேன். ஒத்த மீன் கூட அடிப்பிடிச்சு ஒட்டாது. அழகா பட்டு போல உருண்டு நமக்கு பெரட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே வரும். எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா அதே கலர்ல அப்படியே இருக்கும். நம்மளுடைய மசாலா எல்லாமே மீன்ல தான் இருக்கும். இது என்னுடைய காலையில் என் பொண்ணுடைய சாப்பாட்டு தட்டு ஒரு மீன் துண்டும் ஒரு குட்டி முட்டை பீஸும் வச்சு கொடுத்துட்டேன்னா அழகாக காலைல ரசம் ஊற்றி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்ட முட்டையும் சில மீன் துண்டுகளையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கலராக மசாலா எல்லாம் கோட்டாகி ரொம்ப அழகாக ஜம்முன்னு மொறுன்னு உள்ளுக்குள்ளே ஜூஸியாக ஸ்பாஞ்சியாக அழகாக வெந்து வந்திருக்குது. பார்த்தீங்களா, செம்ம சாஃப்டில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் நம்ம ஷீலாவில் ரொம்ப பொடி முள்ளெல்லாம் இருக்காது. நடுத்துண்டுக்கும் கொஞ்சம் சைடில் 1-2 முள் தான் இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா ஜாலியாக ஈஸியாக சாப்பிட்லாம். டெக்கரேஷனை கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு ஒரு தக்காளியை தூக்கி நடுவில் வச்சேன். பார்க்குறதுக்கு என்னமோ கலராக இருந்தாலும் இந்த காம்பினேஷனுக்கு இந்த செட்டப்பு நல்லா இல்லைன்ற மாதிரி தோணுச்சா, அதனால அதை எடுத்து வேற இடத்துல வச்சிட்டேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமே இந்த பிளேட்டில் பார்க்குறதுக்கு மீனெல்லாம் அழகாக கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிற மாதிரி லட்டாக சூப்பராக தான் இருக்குது. ஒரு பீஸாக பிச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறப்ப செம்மையாக பசி ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பராக சூடாக சோறு போட்டு அதில் நல்லா மணக்க நம்ம செஞ்சு வச்ச பூண்டு மிளகெல்லாம் இடித்து போட்ட ரசத்தையும் ஊற்றி அப்படியே கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு.
தட்டில் நிறையா சோறு போட்டிருக்கேனா, அப்படியே இந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் 2 துண்டு மீன். ஆக்சுவலாக 2 கரண்டி சோறு 2 துண்டு மீன், இதுதான் என்னோட அளவு. ஸோ இதில் அப்படியே 4-5 கரண்டிக்கு ரசம். ரசத்துக்கு மட்டும் லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தாராளமாக ஊற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்குள்ளே பாதியை சாதமே உறிஞ்சிடும். இந்த மாதிரி ரசம் சாப்பாடோட மீன் வறுவல் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இந்த மீனுடைய கொஞ்சோண்டு பாட்டை மீனுக்கே வலிக்காமல் அப்படியே மெதுவாக பிச்சு முள்ளுகள் இருக்கான்னு ஒருக்க பார்த்துக்கலாம். என்னதான் முள் இல்லைனாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்ற அவசரத்தில் மீனெல்லாம் வேக வேகமாக சாப்பிடக்கூடாது. மெதுவாக பார்த்து ருசிச்சு ரசித்து டைம் எடுத்து தான் சாப்பிட்ணும். மற்ற ஐட்டம் மாதிரி அசால்ட்டாக மீனை எப்போவுமே நினைக்கக்கூடாது. சின்ன முள் இருந்தாலும் டக்குன்னு போயிடும், நமக்கு தொண்டையில் குத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி மீனை எடுத்து சோறோடு வச்சு அப்படியே இந்த ரசம் சாதத்தோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செம்ம சூப்பரான டேஸ்ட்டு. நான் ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றேன். நீங்கள் இந்த வீக்கு ஆக்சுவலாக நாளைக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். சண்டே அதுவும் செம்மையாக ஒரு ஷீலா வறுவலை போடுங்க. ஒரு சூப்பரான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி செம்ம ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நிறைய சொதப்பல்ஸ் நடந்தது. ஸோ அதையும் நான் ப்ளூபர்ஸில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே மீன்களை பிரட்டினதால் மீனெல்லாம் கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் ப்ளூபர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்னுடைய ரசம் சோறு பிளேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக வயிறார நம்ம இந்த மீனை சாப்பிடும்போது இந்த மீனுக்குள்ளே என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், நமக்கு ரொம்ப சூப்பரான ரிச்சான விட்டமின் B12 இந்த மீனுக்குள்ளே இருக்குது. நல்ல அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட். அது கூட நம்ம ஹேரோட க்ரோத்துக்கும் நம்மளுடைய கண் பார்வைக்கும் மீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன அந்த குட்டி முள் இதுதான் பார்த்தீங்களா, 2 முள் இருக்கும் சைடில். அதை கட்டாயமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்ல டேஸ்டியான ஸ்பாஞ்சியான சூப்பரான மீன் வறுவல். நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மீன் வறுவல் மீன் குழம்புல இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி செஞ்சுட்டு அதையும் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட கடல்ல தப்பிச்சு கடாயில நான் மட்டும்தான் வேகணுமா? அவனையும் உட்கார வை. வா வா, சூடு சூடு சூடு. நெக்ஸ்ட் நம்ம தான் பரட்ட போறாங்க. நம்ம மூஞ்சி தீய போகுது. டேய் டேய், என் மேல உளுந்துற போறீங்க, தள்ளி போங்கடா. வேணாம்டா. அம்மா அடியில சுடுது, மேல வலிக்குது. டேய் எந்திரிங்கடா, காலெல்லாம் வலிக்குதுடா, எந்திரிங்கடா. டேய் கடல்ல சும்மா ராஜா மாதிரி கிள்ளி மாதிரி சுத்திட்டு இருந்தேன் குளு குளு குளுன்னு. எண்ணெய கூட்டாந்து இப்படி குளிக்கிற எண்ணெயில போட்டு கொதிக்க விடுறீங்களேடா. ஐயப்பா, ஏற்கனவே இங்க இடமே இல்ல, இதுல இந்த 2 முட்டைங்க வேற முட்டிக்கிட்டு கிடக்குதுங்க. போகுதுங்களா பாரு, நல்லா முழிச்சு பாத்துக்கிட்டு போ. எப்பா என்ன சூடு 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 சூடு. கோழி முட்டை நானு கோழி குஞ்சா மாறிடுவேன் போல. இங்கே பொறிச்சு தின்னுங்கடா, இல்லனா நானா பொறிஞ்சிருவேன். என்ன சூடு கொதிக்குது. நம்ம தான் இவ்வளவு செவச்சவன்னு நல்லா வெந்து வந்திருக்கமே, நமக்கு டஃப் கொடுக்க யாரா அது நடுவுல உட்கார்றது? நான் தான் தக்காளி, உங்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்க வந்த தலை தக்காளி. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல போயிருவேன். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி.